ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, வாங்க ப்ரோ, எடுக்கலாம் ப்ரோ, போகலாம். ப்ரோ நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுக்குறீங்களா? ப்ரோ ஷார்க்குன்னு போஸ்ட் கொடுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு வேணாம், கொஞ்சம் கையாக இருக்கீங்க கீழே. ப்ரோ எங்கே பாருங்கள் ப்ரோ. ப்ரோ யூ ஆர் ஸோ டேலண்டட். ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் ப்ரோ. யா நான் அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா தான் எடுக்கிறேன். இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. எனக்கு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் ஆசை ப்ரோ, ஆனால் ஆக முடியல. எனக்கு கேமரா வாங்கி கொடுக்கலாம் யாரும் இல்லை ப்ரோ. அதனால தான் டெய்லி ஓட்டி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசுலாம் சேர்த்து வைக்கிறேன் ப்ரோ. அந்த ஆசை இருக்கிறனால தான் யார் ஃபோட்டோ பிடி ஹெல்ப் கட்டலாம் யோசிக்காமல் போயிடும் ப்ரோ. பட் இப்போலாம் ஃபோட்டோகிராஃபர் ஆக நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ப்ரோ. ஏன்? அதான் இந்த ஏஐ வந்துருச்சு, அதானே எல்லோரும் தேடி போகிறாங்க ப்ராம்ப்ட்டுன்னு. ப்ரோ இதே பார்த்தா பயப்படுறீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ப்ரோ, எல்லாருக்கும் சலிச்சிடும். ஆனால் ஒரு விதத்தில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருந்தாலும் சில விஷயம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சரி வாங்க சொல்கிறேன். மழை வர மாதிரியே இருக்குது. பை தி வே அந்த வியூ அழகாக இருக்குல்ல? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள் ப்ரோ, கேட்போம். சரிங்க போய் உட்காருங்க, சொல்கிறேன். ப்ரோ என் ஃப்ரெண்டு அவன் 4 வயசாக இருக்கப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எப்போவுமே என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோ இல்லைன்னு. ரீசெண்டாக அவன் ஐஜியில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அவனும் அவங்க அம்மா சேர்ந்து நிற்கிற மாதிரி, அவங்க அம்மா அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி. ஏஐ அதான் சொல்கிறேன், சில விஷயம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஆனால் இந்த வாட்டி சார்ஜ் பண்ணுவேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாங்க. குச்சி ஐஸு வாங்க ப்ரோ.